தமிழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதை அழிக்கணும்னா எந்த சீமானாலும் முடியாது. ஏங்க நான் சேர்த்து வச்ச பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க இது? எங்கள் மொழி இந்த மாதிரி தமிழ் வாழ்கன்னு இருக்குல்ல, இதை இந்தியில வந்து வாழ்கன்னு பண்ணாத. இந்தி திணிப்பால மராட்டி அழிஞ்சு போச்சு. வருங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் அது போல இருக்குன்றதுக்காக ஒரு எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான். சும்மா சென்ட்ரல் போன வச்சுக்கோங்களேன், அங்கே கீழே போர்டில் பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருக்கும். அது எனக்கு பிடிக்கல. நம்ம ஊரில் தமிழ் தான் இருக்கும். சொன்னா அரசியல் குடும்பம்ன்றாங்க. முதல்ல எதுக்குறதே அந்த குடும்பம் தான், கலைஞருடைய குடும்பம் தான். தேசிய மொழி தமிழ். அது நீ கற்றுக்கடா, நீயும் கற்றுக்கடா, வாடா இந்தியாவில் தேசிய மொழி. நட நியாயம் இதெல்லாம். இந்த இருமொழி கொள்கையிலே வந்து படித்து எவ்வளோ பேர் சிஓ உயர்நிலையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து படிச்சுட்டு சிஓலாம் இருக்காங்க. இந்தியா வல்லரசு ஆகணும், இந்தியா படிப்பாகணும், இந்தியா வல்லரசு ஆகணும். நீ தானே வெளிநாடு போகிற நாடெல்லாம் சொல்கிற. அப்போ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நிதியை கொடு, அவ்வளோதான். இந்தியோடைய பூர்வீகம் என்னப்பா? இந்தியோடைய பூர்வீகம் என்ன சொல்லுங்க. இந்தி என்பது யாருக்குமே தாய்மொழி கிடையாது. சமர்த்த கீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு காந்தியே கேட்குறாரு. கர்நாடக மாநிலம் இருக்குது, ஆந்திரா இருக்குது. கம்பல்சரி நீங்கள் ஹிந்தி பேசினா தான் உங்களுக்கு வந்து நான் நிதி தரும்னு சொல்ல முடியுமா? ஏன் தமிழ்நாடு மட்டும் ஒரு பாரபட்சம்? எல்லாம் ஓட்டு போடலை அப்படின்னு எல்லாரும் போய் பெரும்பெடுத்து அடிப்பியா? அதை சொன்னால் குடும்ப அரசியலுக்காக இல்லை. தமிழ் வேண்டாம். தமிழ் தான், தமிழ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் போஸ்ட் ஓட்டுறதை பார்க்குறீங்க, தமிழ் வாழ்க போட்டு ஹிந்தியை அடித்து போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இந்தி திணிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷாப்லாம் நிறைய இடத்துக்கு போகிறோம். ஒன்றும் இல்லை, சும்மா சென்ட்ரல் போன வச்சுக்கோங்களேன், அங்கே கீழே போர்டில் பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருக்கோம். அது எனக்கு பிடிக்கல. நம்ம ஊரில் தமிழ் தான் இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் கூட நம்ம வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு அதுக்கு முன்னெல்லாம் ஒரு டீ எவ்வளோன்னு கூட எனக்குலாம் தெரியாது. இப்போ ஒரு டீ எவ்வளோ 12 ரூபாய் 10 ரூபாய் இந்த மாதிரி அவங்களேருந்து கற்றுக்குறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, பண்ணுறாங்க. எங்கள் மொழி இந்த மாதிரி தமிழ் வாழ்கன்னு இருக்குல்ல, இதை இந்தியில் வந்து வாழ்கன்னு பண்ணாத. ஒரு காலத்தில் நம்ம சொல்லலாம், ஒரு 500 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு மொழி இருந்தது தெரியுமா உனக்கு? அது மியூசியத்தில் கல்வெட்டுருக்கு போய் பார், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் பார், கன்னியாகுமரியில் போய் பார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த டைனோசர் அழிஞ்சது பற்றிய அதே மாதிரி அதெல்லாம் ஆரம்பத்திலே இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஒழுக்கப்படுத்தினா. மறைமுகமாக இருக்குது, நேரடியாக இல்லை. அரசியல்வாதிகளுடைய ட்ரெண்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த பேப்பர்லேயும் பார்த்தா நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தலைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழை பற்றி உயர்த்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து இந்தியா திணிச்சு மறைமுகமாக திணிக்கிறாங்க. இந்தி திணிப்பு வந்து வட மாநிலங்களில் இருக்குது. மகாராஷ்டிராவில் மராட்டியை வந்து அழிஞ்சு போச்சு. இந்தி திணிப்பால் மராட்டி அழிஞ்சு போச்சு. வருங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் அது போல் இருக்குன்றதுக்காக ஒரு எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்தி திணிப்பு இல்லை. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளால் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஹிந்தி பேச வேணான்னு சொல்லல. ஹிந்தி நம்மளுடைய நம்ம ஹிந்தி பேசுகிறதோ பண்ணுறதோ, ஒரு நாட்டுக்கு போகிறதோ இங்கிலீஷ் பேசுகிறதோ அது அவங்கவுங்க இஷ்டம். அதை வந்து வந்தால் தமிழ் வாழ்கன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதில் வந்து தமிழ் இல்லாமல் ஹிந்தி வாழ்க, ஹிந்தியில் தமிழ் வாழ்கன்னா அது எப்படி நமக்கு இருக்கும்? ஏன் இங்கிலீஷ் போதுமே, எங்கே போனாலும் பழச்சிக்கலாம். இந்த 2 லாங்குவேஜ் இருந்தால் போதும், மதர் டங் போதும். எப்போதுமே இருமொழி கொள்கையை தான் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். விருப்பப்பட்டால் நம்ம அந்த இந்திய இருக்கலாம். அதில் ஒன்றும் அரசாங்கம் எதுவும் தடை எதுவும் சொல்லலை, அதுக்கு மாற்று கருத்து எதுவும் சொல்லலை. விருப்பப்படுறவங்க படிச்சுக்கலாம். ஆனால் மாநிலத்தோடைய மொழிக் கொள்கையே இருமொழி, தமிழ் ஆங்கிலம் தான். இருமொழி கொள்கையே எங்களுக்கு வந்து போதுமானது. இந்த இருமொழி கொள்கையிலே வந்து படித்து எவ்வளோ பேர் சிஓ உயர்நிலையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து படிச்சுட்டு சிஓலாம் இருக்காங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து நிர்பந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே செக்கு வைக்கிறான், அது கொடுத்தா தான் நிதி கொடுப்பேன்றது வந்து அவரோட தவறான கொள்கை. அது இப்போ 32 ஸ்டேட்லேயும் நம்மளுது தான் நாடு, மீதி எல்லாம் ஸ்டேட்டு தமிழ்நாடு. அப்போ அன்றைக்கே அண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இதை வாங்குறதுக்கு. அப்போ கேட்குறாரு, தமிழ்நாடு என்றதால் உங்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்குறாங்க லோக்சபாவில். இப்போ சொல்கிறாரு, உனக்கு லோக்சபா என்றனால் என்ன பெருமைன்றார். அதனால் எனக்கு தமிழ்நாடு என்றனால் பெருமை, அதை கொடுன்னு உரிமையோடு வாங்கினார். இந்தி பேசுகிறதுனால தமிழ் அழியாது, ஆனால் தமிழை அழித்து இந்தியை பேச வைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறது தப்பு. ஒன்றிய அமைச்சருக்கு சொல்கிறதுக்கான அதிகாரமே கிடையாது. 24 மொழி பட்டியலிடப்பட்டுள்ளது. இதுவில் நம்ம ஷெட்யூலில் வந்து 24 மொழி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கலான்ட்டு தான் அந்த லாவில் இருக்குது. இப்போ இது பிஎம்சி ஆக்டில் 24 மொழியில் எதனா ஒரு மொழி மொத்தத்தில் 3 மொழி கற்றுக்கலான்ட்டு இருக்குது. ஹிந்தி மொழி மட்டும்ட்டு அவர் பேசுகிறது தவறானது. நம்ம ஃபாரின் போகிறாங்க, நம்ம ஹிந்தியாக பேசுகிறோம், இல்லை இங்கிலீஷ் தான் பேசுகிறோம், இது போதும். நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற டேக்ஸஸ் வாங்காமல் ஹிந்தியை நீங்கள் வந்து படித்தாதான் நான் வந்து தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். டேக்ஸையும் வாங்கிட்டு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து முற்றிலுமாக அது வந்து தவறான விஷயம். இந்தியோடைய பூர்வீகம் என்னப்பா? இந்தியோடைய பூர்வீகம் என்ன சொல்லுங்கள். இல்லை ஒன்றிய அமைச்சர் சொல்லுங்கள். இந்தியோடைய பூர்வீகத்தை சொல்லுங்கள். யாருக்குமே தாய்மொழி கிடையாது. இந்தி என்பது யாருக்குமே தாய்மொழி கிடையாது. இப்போ ஏன் இப்போ ஒரு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் சொல்கிறாரு,
அப்போ அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குல்ல அவருக்கு தமிழ் மேலே அந்தளவுக்கு யாகாவார் ஆகினும் நாகாப்பர் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு, யாகாவார் ஆகினும் நாகாப்பர் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு, யாராக இருந்தாலும் சொல்வதை கேள். அதுதான் அந்த குறளுடைய அர்த்தம். அந்த குறள் இனிமேல் அதை சொல்லும் போது ஏன் இங்கிலீஷ்காரையே நம்ம தமிழ் மொழியை பேர்த்து திருக்குறளை பேர்த்து இங்கிலீஷில் பேர்த்தாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ் மொழியில் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. என் வீட்டு சாப்பாடு நான் சமைச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு நீ கொடுக்க மாட்டேன், கொடுக்காதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கொடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து இதை கொடுக்க மாட்டேன், நீ இது செஞ்சானா நீ நான் சர்வாதிகாரியா? ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் தப்பு இல்லை. அது உங்ககிட்ட நான் கிட்ட காசு வாங்குறது கரெக்டு. இங்கேருந்து வரி போகுது, இங்கேருந்து எல்லா சோர்ஸும் போகுது. அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்? மொழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் வந்து நிதி தருவோன்றது வந்து ஆதிக்கம் வந்து அவங்க செலுத்துகிறாங்க. அது முற்றிலும் ரொம்ப வருங்கால இளைஞர்கள் படிக்க மாணவர்கள்லாம் வந்து அவங்க வயிற்றில் அடிக்கிற மாரி ஒரு இதுதான் அது. இதை வச்சுலாம் திமுக அரசியல் பண்ணல. திமுக இருக்கிற வரைக்கும் இந்த இந்தி மொழி உள்ளே உடவே விடாது. திமுக இதை வச்சு அரசியல்லாம் பண்ணலை. அதாவது அண்ணா தான் இந்த இருமொழி கொள்கையே அன்னையிலேருந்து அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்களாம் தான் வந்து இவங்களால தான் நமக்கு வந்து இந்த இருமொழி கொள்கையை ஒரு மாநிலத்தை அந்த மாதிரி கொண்டு வராங்களா? கர்நாடக மாநிலம் இருக்குது, ஆந்திரா இருக்குது. கம்பல்சரி நீங்கள் ஹிந்தி பேசினா தான் உங்களுக்கு வந்து நான் நிதி தருவேன்னு சொல்ல முடியுமா? ஏன் தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு பாரபட்சம்? தமிழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அது அழிக்கணும்னா எந்த சீமானாலும் முடியாது. காலத்தில் காந்தியே சமர்த்த கீதம் எனக்கே தெரியான்றாரு காந்தி. நான் வரலாறு படித்தேன். சமர்த்த கீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு காந்தியே கேட்குறாரு. இப்போ உங்களை நம்பி நான் ஒரு பணம் போடுற ஒரு பேங்க்கில் நீங்கள் வெள்ளம் வச்சோன்னே ஏங்க நீங்கள் வாங்க இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த உங்கள் பணம் ஏங்க நான் சேர்த்து வச்ச பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க இது? உங்கள் கண்டிஷன்லாம் ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு நான் கொடுத்த பணம் இல்லையா அது கேட்கும் கிடையாதுன்னு சொன்னால் என்னடா நியாயம் இது? இப்போ தமிழ் அவன் கற்றுப்பானே, தேசிய மொழி தமிழ். அது நீ கற்றுக்கடா, நீயும் கற்றுக்கடா, வாடா இந்தியாவில் தேசிய மொழி. என்னடா நியாயம் இதெல்லாம்? வந்து கல்விக்கு தான் நிதி கேட்குறான். 2152 கோடி கல்வி நிதி. வேறு அவங்க மற்ற நிதி கூட அவங்க முதல்வர் கேட்கல. கல்வி நிதி கொடு, கல்வி நீதான சோற படிக்க வைக்கணும். அனைத்து இந்தியா வல்லரசு ஆகணும், இந்தியா படிப்பாகணும், இந்தியா வல்லரசு ஆகணும். நீ தானே வெளிநாடு போகிற நாடெல்லாம் சொல்கிற. அப்போ இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள நிதியை கொடு, அவ்வளோதான். நம்ம ஜிஎஸ்டி அவங்க கட்டுறோம், எஸ்எஸ்டி கட்டுறோம். ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் அதை கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்படி பேசுறது வந்து கரெக்டாக பிரதர்? அப்படி அவங்க வந்து பேசும்போது நம்ம பேசக்கூடாதுங்களா? நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தானே அவங்க வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கலை, நம்ம தானே அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வரி தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீப்பெட்டி வாங்குறோன்னா எத்தனை டேக்ஸ் கட்டுறோம்? நம்ம காசை நம்ம கொடுத்து நம்மளுக்கு எதுக்காக கேட்குறோம்? நம்ம வந்து வேறு எதுக்கும் கேட்கல, எஜுகேஷனில் கேட்குறோம். இப்போ வைரம் தையா சொல்லியிருக்காரு, இப்போ 2 நாளைக்கு முன்னே பேப்பரில் போட்டிருக்கான். அதாவது விஷத்தை தின், அதற்கப்புறம் உணவை தின் அப்படின்ற சட்டம் இது. முதல்ல விஷத்தை கொடுத்து எங்களை கொண்டு போரு, அதுக்கப்புறம் நீ சாப்பாடு போட்டு என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லை. விஷத்தை தின்னதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் மனிதனுக்கு எதுக்கு? இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நீ நிதி கொடுத்து என்ன புண்ணியம்? தமிழ்நாடு திணியில் நம்ம தமிழ் தாய்மொழி அதுக்கு முதல் முக்கியத்துவம். இந்தியை கட்டாயப்படுத்தக்கூடாது யாருமே. இப்போ நீயோ நானும் சொல்லக்கூடாது, யாருமே சரி தமிழ். இதே அந்த ஊரில் போய் நீ தமிழ் படினா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் தான் முக்கியம். இந்த இந்தியை வந்து நீங்கள் ஏற்றுக்கினா தான் நாங்கள் வந்து நிதி தருவோன்றது வந்து ஆதிக்கத்தை செலுத்துது. இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான், இந்த உணவு சாப்பிட்டா தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த ஆதிக்கத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாடு மக்கள் அந்த ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறாங்க. இந்த அரசு அதை தான் எதிர்க்குது. இந்தி வந்து படிக்க வேணான்னு சொல்லலை, இந்தி படிப்போம், ஆனால் அதை திணிக்கக்கூடாது. தமிழ் மொழி எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம வரலாறாக வருது. இதை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாத உரிமை. அதாவது இங்கிலீஷ் வந்து 2வது கட்டம் தான் வருது நம்ம தமிழ்நாட்டில். தமிழில் வந்து முதல்ல எங்கேயாவது இங்கிலீஷில் பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லை. இது வந்து 3வது மொழியாக கொண்டு வந்து திணி அப்படின்றது இது அந்த நாள்லேருந்து இந்திரா காந்தி பீரியட்லேருந்து இது நடக்காத விஷயம். அதனால தான் தலைவர்லாம் வந்து மொழிப்போர் நடத்தி பண்ணி எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டது அந்த நாள்லேருந்து. அது வந்து இனிமே இருக்கக்கூடாது. அந்தந்த 32 மாநிலத்தையும் அந்தந்த மொழி என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்படி தான் இருக்கணும். அதனால தான் இப்போ 3வது தடவையாக பிரதமரை தேர்ந்தெடுத்தது. இதை வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து 3வது மொழி திணிச்சா தான் நிதி கொடுப்போம். இது வந்து அராஜ்யமான ஒன்று. எத்தனையோ மொழிகள், கிட்டத்தட்ட 6000 மொழிகள் இருக்குது. அதில் 3000 மொழிகள் பேசத்தக்கதுக்கு இன்னும் 750 மொழிகள் அது இருக்குது. இதில் நமக்கு மொழி வந்து தமிழ் மொழி எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம வரலாறாக வருது. இதை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாத உரிமை. இந்தி திணிப்புன்றதோட அவங்க தமிழ் வாழக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர அது ஒரு லாங்குவேஜாக அவங்க பார்க்கல. சொன்னால் அரசியல் குடும்பன்றாங்க. முதல்ல எதுக்கிறதே அந்த குடும்பம் தான், கலைஞருடைய குடும்பம் தான். ஏன்னா ஒரு அண்ணாவளி வந்தவர்,
அதை சொன்னால் குடும்ப அரசியல் குடும்ப அரசியலுக்காக இல்லை. தமிழ் வேண்டாம். திமுகவுக்கும் தமிழை வச்சு பண்ணக்கூடிய அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது தமிழ் மக்களோட உணர்வு. தமிழ் மக்களோட உணர்வில் வந்து பிஜேபி வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். இப்போ சமோசா வைக்கிறான், அது 2வது வாட்டி இப்போ ஸ்வீட் பணியாரம்னு ஒன்று இருக்குது, குழி பணியாரம், அதை கொண்டாந்து வைக்கிறான். அப்போ என்ன ஆகுது, சமோசா அடி வாங்கும். இது 8 ரூபாய்க்கு போடுவான், முத போடும்போது 7 ரூபாய்க்கு போடுவான், இது 10 ரூபாய்க்கு போடுவான். அப்போ 7 ரூபா பொருள் வாங்குவியா 10 ரூபா பொருள் வாங்குவீங்களா? 10 ரூபா பொருள் 7 ரூபா பொருள் தான் ஆர்வம் காட்டுவோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, லேசாக வந்து ஹிந்தி கட்டிக்கிட்டா சென்ட்ரல் போகலாம், ரயில்வேக்கு வேலைக்கு போகலாம். ஹிந்தி கற்றுக்கிட்டால் மற்ற மத்திய அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகலாம், நீங்கள் எதுனாலும் செய்யலாம். இப்படி கொண்டு வருவாங்க இந்தி சாதாரண நினைக்க. எதுக்கு அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க? எல்லா துறையும் மத்திய கவர்மெண்ட் துறை பூரா இந்தியை கொண்டு வந்துடும். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரயில்வேலேருந்து எல்லா துறைக்கும் கொண்டு வந்துடும். அப்போ எக்ஸாம் என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து ஹிந்தியில் எக்ஸாம் இல்லைனா பாஸ் பண்ணிடலாம். இப்படி கொண்டு வருவான். இப்படி கொஞ்சமாக கொண்டு வந்து தமிழை அழிச்சிடுவான். ஏன்னா 3வது ஒரு மொழி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு சிதைவு ஏற்படும். நம்ம வேணான்னு சொல்லலை, 3வது மொழி வேணான்னு சொல்லலை, அவசியம்தான், தேவையான படிச்சுக்கிட்டோம், அப்படி தான் இருக்கும். இது வந்து ஜனநாயக நாடு, மக்கள் கொடுக்க தீர்ப்பு தான். அதுக்காக மக்கள் ஓட்டு போடணும் அடிப்பி எல்லாரும் போய் இது பண்ண முடியும். அது மாதிரி தான் ஹிந்தி. எல்லாம் ஓட்டு போடலை அப்படின்னு எல்லாரும் போய் பெரம்பெடுத்து அடிப்பியா? தமிழ் பொண்ணுங்க